ஆக்சுவலா இங்க பேசின சில பெண்கள் வந்து வயதின் அதிகமாக கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பேசும்போது பொருளாதாரம் சில பேர் சொன்னீங்க. அப்படி இங்க வந்து பொருளாதாரம் அடிப்படையான ஒரு காரணம். அதனால தான் அந்த வயதின் அடிப்படையா நான் ஒரு பெருசா பார்க்காம நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்களேன். நீங்க எப்படி பொருளாதார அடிப்படை இல்ல. பட் வயது வித்தியாசத்துல இவ்வளவு ஹியூஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? எனக்கு எப்படி வந்து அவங்களுக்கு உண்மையான வயசு வந்து எனக்கு தெரியாது. பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்துட்டு சரி ஓகே சொல்லிட்டோம். அம்மா வந்து அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. அ நல்லா இருக்காங்கம்மா மாப்பிள்ளை ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அப்புறமா மாப்பிள்ளை வெளியே போனதுக்கு அப்புறம் நான் தலையை பார்த்து இருக்குமா அவங்க வந்து வயசு அதிகமாக இருக்கும் போல் வேறு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன் அவங்க அம்மாட்ட. அம்மா என்ன சொன்னாங்க, நீங்க கேட்டீங்க அத? நான் கேட்டேன். ஓ. தலையில் வந்து இருக்கு. அதனால வேறு மாப்பிள்ளை பார்க்குறேங்கம்மா வயசு அதிகமாக இருக்கும் போல். ஆனால் அவங்க வந்து 27 சொன்னாங்க. எனக்கு வந்து 21. அவங்க வந்து 27 சொன்னாங்க. ஆனால் அந்த வயசு வந்து பொய்ன்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். எப்ப தெரியும் உங்களுக்கு? எனக்கு வந்து 2 மந்த்ஸ் கழிச்சு தெரியும் கல்யாணம் ஆகி. ஓ, முதல்ல அப்படி 21 சொல்லியிருந்தாங்களா? ஆமாம், எனக்கு அவங்களுக்கு வந்து 27 சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஜாதகம்லாம் வேறு மாற்றிட்டு அவங்களுக்கு நிறைய பொண்ணு பார்த்தாங்களாம். ஜாதகம்லாம் மாற்றிட்டு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வயசை கம்மி பண்ணிவிட்டு ஜாதகம் செட் ஆனதுனால அவங்க வந்துட்டு எனக்கு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்கன்றது அப்புறம் தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு? இப்போ திடீர்னு நீங்க 27 நினைச்சுக்கிறீங்க. ஆமா. பட் வயசு கூட. ஆமா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவு ஷாக்கா இருந்துச்சு இது? ரொம்ப ஷாக்காக தான் சார் இருந்தது. நான் ஸ்டார்டிங்கில் அண்ணங்கிட்ட சொன்னேன். 2 மாதம் கழிச்சு அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது இதில் ரிசிப்டில் வந்து 37 இருந்துச்சு. 37 வயசு. 37 வயசு அவங்க கல்யாணம் ஆகும்போது எனக்கு 21 வயசு. அப்புறம் வந்து நான் கேட்டேன், மாமியார் எல்லாத்தையும் கேட்டேன். இல்லைம்மா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து வயசு வந்து குறித்து வைக்கல, அவங்க வயசு வந்து 27 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. என் வயசு இந்த வயசு இப்போ 52, நான் 37. ஏன் சார் சொல்லவே இல்லை? 10 வயசு குறைச்சு சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் சார் தெரியும். நான் 34 பொண்ணு பார்த்தேன் சார். இல்லை சார், நீங்க பார்த்தது ஓகே, இது பண்ணது ஓகே, பட் நீங்க பண்ணது ஃப்ராடுத்தனம் இல்லையா சார்? அப்படிலாம் இல்லை சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல சார். அதான் ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்களே சார். இல்லை சார், இப்போ நீங்க சொல்றதுனால சில பேர் சிரிக்கலாம், பட் இது ஒரு ஃப்ராடுத்தனம் இல்லையா? இப்போ நான் ஒன்று கேட்குறேனே, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கும் வர மருமங்க இப்படி ஏமாத்திருந்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? சார் ஏற்றுக்க மாட்டேன் தான் சார். நீங்கள் பண்ணது பேர் ஃப்ராடுத்தனம் சார் இது. இல்லை சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல. அந்த நேரத்தில் பார்த்து இதை எங்கள் வீட்டில் பார்த்து இதாட்டம் பண்ணாங்க சார். நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க தானே பண்ணீங்க? நீங்கள் அதான் அவங்க பக்கம் திருப்பி விடுறீங்க, நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களா அதுக்கு? சார் நான் 34 பொண்ணு பார்த்தேன் சார். 35வது பொண்ணு இந்த பொண்ணு தான் சார் கிடைச்சிது சார். நீங்கள் லேட் மேரேஜில் இருக்கக்கூடிய வழி எனக்கு புரியுது. லேட் மேரேஜ்னால என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன். நாளைக்கே உங்களுக்கு வரக்கூடிய மருமக இதே ஒரு காரணத்தை சொல்லி இப்படி பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை சார், அது தப்பு தான் சார். எனக்கு அது தப்பு தான். நீங்கள் அவங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவன் எவ்வளோ வலிச்சா இருக்கும். கல்யாணம் பண்ணி ஆசை கூட வந்திருப்பாங்க. கல்யாணம் வரும்போது தான் தெரியுது வயசு கூட. அதுவும் 1-2 வயசு இல்லை, 10 வயசு. பொய் சொல்கிறதா எனக்கு வந்து அது எவ்வளோ வயசு வித்தியாசமாக இருக்கட்டும், அது தேவை கிடையாது. அந்த பொய் சொன்னாங்களா அதுதான் எனக்கு ரொம்ப நாளாக கஷ்டமாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே. அப்போ நான் ஒரு பைத்தியக்காரியமாக தானே இருந்தேன். என்கிட்ட யாருமே உண்மையை ஒத்துக்கலையே. என்கிட்ட உண்மையை ஒத்துக்கும் போது நான் அதுலேருந்து ஃப்ரீ ஆகிட்டு பரவாயில்ல, நம்ம எதாக இருந்தாலும் ஏற்றிக்கிட்டு நம்மளை அன்பாக தானே பார்த்துக்கிறாங்க, நம்ம அன்பாக இருக்கணும். கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுது மொத்தமே. ஆமாம், அப்போ தான் எங்கள் மாமியார்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து அப்போ கூட இவங்க ஒத்துக்கல. இவங்களுமே ஒரு 7 வருஷம் ஆச்சு இவங்க ஒத்துக்கிறதுக்குமே. ஆக்சுவலாக கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்பவே ஒத்துக்கிட்டு இருக்கலாமே சார். ஏன் அதில் நான் பயந்துருந்தேன் சார். பயந்ததுனால எனக்கு சொல்ல முடியல. ஆனால் எனக்கு அந்தளவு விருப்பம் கிடையாது சார். ஆனால் அம்மா சொன்னதுனால நான் ஒத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா ஒத்த காலில் நின்னாங்க, இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியல, அவங்கள ஒரு அப்பாவி தான்.